எது இந்த எண்ணெயில் சமைச்சா ஹார்ட் அட்டாக் வருமா? நம்ம இந்த வீடியோவில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற 6 குக்கிங் ஆயில்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க டாக்டர் ஃபேக்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயிலை ரீஃபைன் பண்ணும்போது அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை இழந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸை உண்டாக்கும். இது ஹார்ட்டுக்கு நல்லதே கிடையாது. அதனால ரீஃபைண்ட் ஆயிலை தவிர்க்கிறது நல்லது. கிரவுண்ட் ஆயில், கடல் எண்ணெய் ஒரு ஆல்ரவுண்டர் எண்ணெய்னே சொல்லலாங்க. இதில் மியூஃபாஸ் அண்ட் பியூஃபாஸ் நிறைய இருக்கிறனால ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. மாடரேட் ஃப்ரையிங்க்கு நம்ம தாராளமாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருந்தாலும் அதை நம்ம ஹை டெம்பரேச்சரில் டீப் ஃப்ரை பண்ணும்போது அது டேஞ்சரஸான டிரான்ஸ் ஃபேட்டாக மாறாமல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறனால இது தாராளமாக டீப் ஃப்ரையிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீ அண்ட் பட்டர், இது ரெண்டுமே டீப் ஃப்ரையிங்க்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் ஹை டெம்பரேச்சரில் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் மாட்ரேஷன் இஸ் த கீ, அதாவது அளவாக பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். பாம் ஆயில், இது ஒரு பெரிய மைனஸுங்க. இதில் அதிக அளவில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்டிஎல் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்கள் பிளட் வெசல்ஸில் அடப்பு உண்டாக்கி ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த ஆயிலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. செசமி ஆயில், நல்லெண்ணெயில் நிறைய அளவில் மியூஃபாஸ் அண்ட் பியூஃபாஸ் இருக்கிறனால நம்ம உடம்புல எல்டிஎல்ங்கிற கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இதோடைய ஸ்மோக் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கிறனால நம்ம ரொம்ப டீப் ஃப்ரைங்க்கு இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம இந்த சும்மா தாளிக்கிறதுக்கு அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.